கண்ணோட்டம். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. குறள் எனும் மனநூல், திருவள்ளுவர் எனும் மாதானு பங்கி. விளக்கம். தாம் செய்யும் காரியத்தில் சிதைவு ஏற்படாமலும் அதோடு எல்லாரிடத்தில் நல்ல கண்ணோட்டத்தோடு நடந்து கொள்ளும் வல்லவருக்கு மட்டுமே இந்த உலகம் உரிமை உடையது. இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் காரியமும் கருணையும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் கருணை பார்வை பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் மறைமுகமாக காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நான் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கிறது, இன்னொருத்தருக்கு நம்ம நல்லவராக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் என்னோடய டிப் ஆஃப் த டே. எப்போவுமேங்க நம்மளோட மேலே இருக்கவங்கக்கிட்ட எப்படி நம்ம பழகிறோங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா நம்மளோட மேலே இருக்கக்கூடியவங்க நம்மளோட பணியிலையாக இருக்கட்டும், இல்லையா வேறு இதுலையாக இருக்கட்டும், அவங்ககிட்ட எப்போவுமே நம்ம நல்லவங்களாக இருப்போம், இல்லையா நம்ம பொலைட்டாக இருப்போம். ஆனால் நம்ம கீழே பணியாற்றுறவங்க, இல்லையா நம்ம கூட பணியாற்றுறவங்க, அவங்கக்கிட்ட எப்படி பழகிறீங்க, இல்லையா நம்மளோட நேரடியாக தொடர் இல்லாதவங்க, அவங்கக்கிட்ட நம்மளால் கருணையோடு இருக்க முடியுமா? கைண்ட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மிக முக்கியமான ஒரு பொருள். நம்மளால் கருணையுடன் இன்னொருத்தரோட பழக முடிஞ்சதுன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க திருப்தி கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம ஒரு கருணையால் ஒரு செயல் செய்கிறோம் பாருங்கள், அதுக்கு திருப்பி இன்னும் தேவையே கிடையாது. அதுவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். உங்களால் உங்கள் சுற்றி உள்ள பகுதியே சந்தோஷமாக வைக்க முடியும். ப்ராக்டிஸ் கைண்ட்னஸ். கருணையோடு இருங்கங்கிறத நீங்கள் ஒரு தொடர்ந்து கடைபிடிங்கிறது தான் இன்றைக்கி என்னோடய டிப் ஆஃப் த டே. நன்றி, வணக்கம்.